தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இது அக்கினி சுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை யார் தான் சொல்கிறாரு? யார் சொல்கிறாரு? இந்த சம்பவத்தை யார் சொல்கிறாரு? ஏசப்பா சொல்கிறார். ஏசப்பா வாயிலிருந்து வந்தது. அவரே சொன்னார். இதை ஏசப்பா இந்த 2 காரியம் இருக்குதுன்னு சொன்னார். ஒன்று, ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்பட்ட பரதீசு, பரதேசி இல்லை, பரதீசு. 2வது பாதாளம். என்னது? அப்படித்தானே பைபிள் சொல்லுகிறது. அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. அப்படின்னா பாதாளம் என்பது என்னது? வேதனைப்படுற இடம். இப்போ பாருங்கள், இந்த 2 பேர் நல்லா கவனிக்கணும். என்ன கவனிச்சு முடிச்சுட்டு நாம் போய் ஜெபம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னால் நான் போய் அங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால், நான் இன்றைக்கி மரித்தா எங்கே போவேன்? இன்றைக்கி திடீர்னு எனக்கு மரணம் வந்துடுச்சுப்பா, நான் எங்கே போவேன்? யாருக்காவது நீ போகிற இடம் கரெக்டாக உனக்கு தெரியுமா? நான் இங்கே போவேன், எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத மட்டும் கை ஊற்றி காட்டுங்க. நான் இங்கே போவேன், நான் ஆபிரகாம் மடி ஆகிய பரதீசுக்கு போவேன் அப்படின்றத மட்டும் கை தூக்கு பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் இப்போ வேணாம். ஏன்னா இன்றைக்கி மரிச்சா, இன்றைக்கி நான் மரிச்சா, இப்போ மரிச்சா நான் போகக்கூடிய இடம் எங்கே? என்னது? தைரியமாக கை உயர்த்தி சொல்லுங்களேன். யாருக்குன்னா சந்தேகம் தான் கை தூக்குங்க. ஆபிரகாம் மடியா? அது ஒன்றுமே எனக்கு தெரியாத. ஒரே ஒரு மடி தெரியும், அம்மா மடி தெரியும் இல்லை? வேற ஒரு மடி இருக்குது, அது மனைவி மடி இல்லை? அதுக்கப்புறம் வேற ஒரு மடி, பணத்தினுடைய மடி. சில பணத்தில் உழல்றாங்க, பணத்து மேலே படுக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரனெல்லாம் பணத்தை கட்டில் போட்டு அது மேலே படுக்கிறான். பெரிய பெரிய பணக்காரன். ஏன்னா வைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியல இடம். ஆமாம், குழந்தையே என்ன பண்ணுறாங்க, தொட்டில் போடும்போது பணத்தை போட்டு தான் அது மேலே படுக்க வைக்கிறான். ஆக நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு ஒரு 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 நம்பிக்கையோடு நீ போகணும். இன்னைக்கு மரிச்சா திட்டமாக சத்தியமாக நான் ஆபிரகாம் மடியில் தான் இருப்பேன்.
எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? அல்லேலூயா. அந்த தைரியத்தை உண்டாக்கும்படித்தான் இன்றைக்கி ஆவியானவர் என்னோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி ஒரு தைரியம் நமக்கு தேவை. ஐயோ இன்றைக்கி மரிச்சேனா நான் எங்கே போவேன், இன்றைக்கி மரிச்சிட்டேனா எங்கே போவேன், எல்லாரும் கத்துறாங்களே, அவங்க சாகும்போது ஐயோயோ இழுத்துட்டு போகிறேனே, யாரோ இழுத்துன்னு போகிறானே, பேய் இழுத்துன்னு போதே, எங்கேயோ போகிறேனே கத்துறாங்க. ஆனால் சிலருடைய மரணமெல்லாம் ரொம்ப ஆண்டவர் என்னை கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன், ஆண்டோடைய சத்தம் எனக்கு கேட்குது, முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கை, பரப்பிட்டு வான்னு சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேன் என்று ஒரு பக்கம் சமாதானமான ஒரு முடிவு இருக்குது, ஒரு பக்கம் அலறுதலோடு ஒரு முடிவு இருக்குது. இந்த ரெண்டு முடிவில் நீ சமாதானமான முடிவில் நிற்க போறியா, போறியா, அல்லது அலறி அலறி? அப்போது இந்த ரெண்டு காரியத்தில் பெரிய பணக்காரனாக ஒருத்தன், பெரிய பணக்காரன். யார் அவன்? பெரிய பணக்காரன். யாரெல்லாம் பணக்காரங்க கை தூங்க பார்க்கலாம். சின்ன பணக்காரன், பெரிய பணக்காரன். பணக்காரங்க யாருங்க? பணக்காரங்கெல்லாம் கை தூங்க. என்னங்க யாரும் தூக்கலையே, ஒரு ஆள் கூட தூக்கலையே. எல்லாருமே நம்ம பணக்காரங்க. கவனிங்க. அப்படின்னா இப்போ இந்த வாழ்க்கை பணக்கார வாழ்க்கை தான். சம்பரமாக சாப்பிட்டானா, ரத்தாம்பரம் உடுத்தினானா. நாம் சிலர் பாருங்கள், இந்த நாட்களில் நம்ம இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைலாம் வரும்போது எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கிறோம் தெரியுமா? ஒரு ட்ரெஸ்ஸு 5000 கொடுத்து எடுக்கிறோம், ஒரு புடவை 50,000 கொடுத்து எடுக்கிறோம். ஏன்னா ஆனால் ஒரு ஏழை அவங்க ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா அதில் எடுத்து காட்டுறாங்க. அதனால் நாங்கள் அதை எடுத்து காட்டணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இவன் அப்படி தான் வாழ்ந்தானா, சம்பரமாக அவன் வாழ்ந்தானா, பசி தெரியல, எதுவும் தெரியல. ரெண்டாவது, அவனுக்கு மற்றவங்களை பற்றி கவலையப்படல. அவன் மற்றவங்க சாப்பிட்டாங்களா கொண்டாங்களான்னு கேட்கல. அவ்வளோ வச்சுருந்தோம் தான் வாசப்படியில் ஒருத்தன் பிச்சை எடுத்துனுக்கிறான், பட்டினி கிடக்கிறான், பிச்சைக்காரனாக இருக்கிறான், பருக்கள் உள்ளவனாக இருக்கிறான். நாய் வந்து நக்குது, கேட்பார் இல்லை, மேய்ப்பார் இல்லை, விசாரிப்பார் இல்லை, அனாதையா தெருவில் நாய்களோடு கூட சண்டை போடுறான், நாய்கிட்ட சண்டை போடுறான். ஏன்னா இவன் போய் சாப்பிடும்போது நாய் வந்து என்ன பண்ணிடுதே, தெருவில் போட்டப்ப நாய் வராத. அப்போ நாய்களோடு நல்லா கவனித்து பாருங்கள். இது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த உலகத்தில் பணக்காரன்னு சொல்லாமே தவிர, ஆனால் உலகத்தின் வாழ்க்கையில் நமக்கு தேவையான அளவு இல்லை. நிறைய பேர் கடங்காராக இருக்கிறோம் இல்லையா? நிறையா கடங்காராக இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள்லாம் கடங்காரா இல்லைங்க, நாங்கள் கடன் வாங்குறதே கிடையாதுங்கன்னு சொல்லுவீங்க. எப்பேற்பட்ட மனிதனும் ஒன்றில் கடன் வாங்கி தான் ஆகுவான். இந்த உடம்பே கடமாக கொடுத்துக்கிறாரு. இந்த உடம்பை திருப்பி கொடுக்கணும் நீ. அதனால் கடன் ரொம்ப ஏழ்மை. அவன் பண்ண சரியாக வாழ தெரியலைங்க, அவன் பழைக்க தெரியாதவங்க, கடவுள் கொடுக்குறாருங்க, ஆனாலும் அதை வச்சு அவன் என்ன பண்ணல, பயன்படுத்தலைங்க. அதனால தாங்க அவன் கடங்காரனாக இருக்கிறான், அதனால தாங்க அவன் வரியனாக இருக்கிறான், ஏழையாக இருக்கிறான். நாங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறோங்க, பணத்தை பணமாக மதிக்கிறோங்க. பணத்தை எப்படியெல்லாம் மீட்கணும், எப்படியெல்லாம். சில நேரத்தில் பாருங்கள், பணத்தை மீட்கிறதுக்கு பல வழி நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி செஞ்ச குழம்ப 4 நாள் வச்சு சாப்பிட்றாங்க. என்னடான்னா மீக்கிறோம். இன்றைக்கி வச்சிருக்கிற சில உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம், ஒரு மாதம் மாவை கூட நான் என்ன பண்ணுறோம். ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாவெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு மாவை சாப்பிடாதீங்க, அதில் தான் நிறைய ஃபேக்டரியாக்கள் வந்து வியாதியை கொண்டு வருது, அன்னைக்கு மாவு அரைச்சி சாப்பிடுங்க அப்படின்றான். சரி, நமக்கு அதுக்குன்னு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டோம், அதில் வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தியாகுங்குது இல்லை? வைக்கலன்னா ஃப்ரிட்ஜு வாங்கி என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்றோம்.
சரி போகட்டும். அதனால இன்றைக்கி பாருங்கள், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ இருந்துச்சு. அவனுக்கு கஷ்டனே தெரியல, கவலைனே தெரியல, மற்றவங்க பேயன்னு தெரியல, மற்றவங்களுடைய வலி தெரியல அவனுக்கு மற்றவனுடைய வலி தெரியல. ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிற அவனுடைய வலி தெரியல, அவனுடைய பசி தெரியல, அவன் தாகம் தெரியல, அவனுக்கு வஸ்திரம் இல்லையே அப்படின்னு அவன் அங்கலாய்க்கிற. இவன் சம்பரமாக ரத்தாம்பரத்தை உடுத்திக்கிட்டு இருந்தானா, அவன் சரீரத்தை ஒன்றும் இல்லை, ஒரு இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அது கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய நிலையில் அவன் ஏசப்பா கூட இருந்திருக்கிறான் போல இருக்குது. ஏசப்பாவை நினச்சிருக்கிறான் போல இருக்குது. ஏசப்பான்னு கூப்பிட்டுருப்பான் போல இருக்குது. அந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஏசப்பா கிட்டே இருந்திருக்கிறான் போல இருக்குது. உலகம் அவனுக்கு பாத்திரமா இல்லை, ஏசு அவனுக்கு பாத்திரமா இருந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறியா, நீ வேதனை அனுபவிக்கிறியா, கடன் தொல்லையில் சிக்கி தவிக்கிறியா, வியாதி உன்னை வாட்டிக்கிட்டே இருக்குதா, வறுமை போராடுதா, அல்லது ஒருவேளை இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, போகாத சில ரகசிய வியாதிங்க என்னை தொட்டுக்கிட்டே இருக்குது. செஸ்ட் பெயின் அடிக்கடி வந்துடுது, மாறு வலி வந்துடுது, வயிற்று வலி வந்துடுது, டயாலிசிஸ் போகிறேன், கிட்னி ஒன்று பாதிக்கப்பட்டுச்சு, லிவர் போயிடுச்சு, லிவரில் கொஞ்சம் அழுத்தம் இருக்குது, காயம் இருக்குது, அதனால் இப்படிப்பட்ட போராட்டத்தில் நான் சிக்கி தவிச்சு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உலகத்தில் உபத்திரம் உண்டு, நமக்கு கண்டிப்பாக உண்டு. யாரும் நினைக்க வேணாம், கிறிஸ்தவங்க ரொம்ப ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் உபத்திரம் இருந்தாலும் அந்த உபத்திரமும் நமக்கு என்னவா இருக்காது, உபத்திரமாக இருக்காது. அதை அப்படி தாண்டி போயினே இருப்போம். ஆனால் சிலருக்கெல்லாம் உபத்திரம் பிடிச்சிக்கோங்களே, விடவே விடாது. அவனை பிடிச்சது மாத்திரமில்லை, அவன் செத்து போனோன்னா அவன் வீட்டில் புள்ளியை பிடிக்கும், அவன் செத்து போனவன் இன்னொரு புள்ளியை பிடிக்கும், தலைமுறையாக பிடிக்கும். நல்லா கவனிங்க, நம்ம தலைமுறைக்கு ஆண்டவரை வச்சுட்டு போனால் தான் அந்த தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும். பணத்தை வச்சு, ஆஸ்தியை வச்சு, ஐஸ்வர்யத்தை வச்சு, என் சந்ததிக்கு, என் பிள்ளைங்களுக்கு இந்த ஆஸ்தியெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறேன், இவ்வளோ பணம், இத்தனை தோப்பு வாங்கி வச்சுருக்கிறேன், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த 5 ஏக்கர் பம்ப் செட்டு நிலம் எல்லாம். இதை தவிர ஆண்டவரை நீங்கள் வச்சுட்டு போனீங்க, சத்தியத்தை வச்சுட்டு போய் பாருங்கள், அது தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சரி, நேரம் இல்லை. இப்போ இவன் குறையில்லாத வாழ்ந்தான், இவன் குறையோடு வாழ்ந்தான், இவன் குறையில்லாத வாழ்ந்தான். ஆனால் யார் இல்லை அவனுக்குள்ள? இயேசு இல்லை. இவன் குறையோடு வாழ்ந்தான், இவனுக்குள்ளே யார் இருந்தார்? நல்லா விளங்கிக்க. ஒருவேளை நிறையா பணம் வச்சுருக்கிறாங்களா, அவங்க இப்படி வச்சுருக்காங்க, கவலையப்படாத, அவங்கக்கிட்ட இயேசு இல்லை. கஷ்டப்பட்டுக்கிற பார்த்தியா, கவலைப்பட்டுக்கிற பார்த்தியா, வீடு கட்டக்கூட முடியாத லோன் போடுறோம், நம்ம லோன் போட்டு அதை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை. அப்போது இவைகள் இல்லை, ஆனால் இயேசு உள்ளே இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உலகத்தில் ஆஸ்தி இல்லாவிட்டால் பரவாயில்லை, ஐஸ்வர்யம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, இயேசு இருக்கிறாரா? இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா? வீட்டில் ஜபம் இருக்கா? வீட்டில் பாட்டு சத்தம் இருக்கா? அவருக்கு பயப்படுற பயம் இருக்கா? வீட்டில் சினிமா அது இது போட்டு ஜகஜோதியாக வாழ்றியே, ஐஸ்வர்யா சம்மன்னர் நீ. ஆனால் இயேசு இல்லாத வாழ்க்கையில் பாதாளம் இருக்குதுன்னு நிச்சயம். இயேசு இல்லைன்னா பாதாளம் இருக்குதுன்னு நிச்சயம். ஒருவேளை இந்த உலகத்தில் உனக்கு பணம் இல்லை, ஆஸ்தி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, நகை இல்லை, நட்டு இல்லை, உனக்கு எனக்கும் சொந்த பந்தம் இல்லை, அனாதையாக நிற்கிறோம், பரவாயில்லை. ஆனால் இயேசு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் எவ்வளோ சீக்கிரம் அழிய போது தெரியல. சீக்கிரமாக ஒவ்வொன்றா அழிஞ்சிக்கிட்டே வருது. 3ஆம் உலகப் போர் தொடங்க போதான். ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்த தொடங்கிட்டானா. அதனால் அவன் என்னான்றான், ரஷ்யாக்காரன், அமெரிக்காவை கூட நாங்கள் குண்டு போட்டு அழிச்சிடுவோம், இங்கிலாந்தை ஒரே ஒரு நொடி போதும் அழிச்சிடுவேன். அமெரிக்கா மேலேயே கை வைக்கிறான்னு பார்த்தான்னா அப்போ என்ன நடக்க போகுது? அப்போது உலகப்போர் தான் நடக்கும். உலகப்போர் நடக்கும். இன்றைக்கி நான் அந்த நியூஸில் படித்து அவன் சொல்கிறான், அந்த என்னது புட்டின் அந்த புட்டின் சொல்கிறான், அமெரிக்காவையே இங்கேருந்து நான் ஒரு குண்டு போட்டேன்னா சரி அழிஞ்சிடும். இங்கிலாந்து அது
குட்டியாக இருக்கிற பார்த்தியா, ஒன்று இங்கேருந்து அடிச்சுன்னா போதும். அப்படின்னா யுத்தம் சீக்கிரமாக வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. நிறைய மக்கள் குண்டுனால அடிக்கப்பட்டு செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டில் இருந்தவங்க வீட்டு மேலே குண்டு விழுந்து போச்சு, வீட்டோடு அந்த வீடு அமுக்கி நசுங்கி செத்து போயிட்டாங்க. அதை கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அழிவு வந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் மனுஷன் இன்னும் பாவத்தை அதிகமாக செஞ்சுன்னு போயினே இருக்கிறான், அக்கிரமம் பண்ணினே இருக்கிறான், இன்னும் பாவத்தின் மேலே பாவத்தை தின்னுக்கிட்டே இருக்கிறான், பாவத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், பாவத்தையே தன்னுடைய வஸ்திரமாக போட்டுனுக்கிறான். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மனுஷன் திடீர்னு செத்துட்டானா, அந்த பணக்காரன் செத்து போயிட்டான். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க சீக்கிரம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். என்ன உடுத்தினானா? ஆமாம், விலையேற பெற்ற வஸ்திரம், விலையே மதிக்க முடிய பெரிய வேலை, ரத்தாம்பரமும் விலை உயர்ந்த வஸ்திரமும் தரித்து அனுதினமும் எப்படி வாழ்ந்தானா? சம்பிரமமானா என்னங்க? குறையில்லாம திருப்தியா, குறை இல்லை, எதுலேயும் குறை இல்லை. வாயை திறந்த எதையும் குறை சொல்ல அவனுக்கு இல்லை, எல்லாமே நிறைவாக இருந்தது. குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்தாங்க, மனைவி இருந்தா, வேலைக்காரன் இருந்தான், சாப்பாடு இருந்துச்சு, வண்டி இருந்துச்சு, ட்ரெஸ் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, நகை இருந்துச்சு, நட்டு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. சம்பிரமமாக வாழ்ந்தானா. எப்படி வாழ்ந்தான்? ரைட். ரெண்டாவது பாருங்க. இந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன இல்லை? என்ன இல்லைன்னா பேரே இல்லை. பேர் போட்டுக்குதா? ஆனால் தரித்திரனுக்கு என்ன இருக்குது? பேர் இருக்குது. தரித்திரன், நான் சொல்லட்டுமா? தரித்திரராகிய நமக்கு பெயர் இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய பெரிய பணக்காரன், சம்பரமாக வாழ்கிறவன், அவனுக்கெல்லாம் பேர் இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கும், ஆண்டவரை தேடுகிற உனக்கும் எனக்கும், ஆண்டுடைய சித்தத்தை செய்கிற, அவருடைய உடன்படிக்கை கைக்கொள்கிற, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற உனக்கும் எனக்கும் பேர் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு பெயர் இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. எனக்கு பேர் இருக்குது, எனக்கு பேர் இருக்குது, எனக்கு பேர். நிறைய பைபிளில் யார்? சிம்சோனுடைய அவங்க அப்பா பேர் என்ன? மனோவாவுக்கு பேர் இருக்குது, மனோவா பொண்டாட்டிக்கு பேர் இல்லை. யோபுக்கு பேர் இருக்குது, அவன் மனைவிக்கு பேர் இல்லை. அப்புறம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அப்போ தரித்திரராகி நீங்கள் பாக்கியசாலிகள். நான் ரொம்ப தரித்திரங்க. நான் உண்மையாக அதை நினைக்கும் போது, காலையில் நேற்று யார்கிட்டையும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லை, காலையில் தான் கென்னடிக்கிட்ட நான் பேசியிருந்தேன். சில காரியத்தை என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன், இல்லைப்பா, நாமெல்லாம் பாவட்டிலேருந்து வந்திருக்கிறோம். நாமெல்லாம் கஷ்டப்பட்டு, கஷ்டம்னா என்னான்னு, சாப்பாடுனா என்னான்னு, துணி இல்லைன்னு என்னான்னு தெரிஞ்சு தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கலை. நம்ம என் பிள்ளைங்க கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள வேலை வாங்குறது இல்லை. நம்ம இப்போ வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? யார் மேலே தப்பு? யார் மேலே தப்பு அமிச்சம்மா? வளர்த்துங்க மேலே தப்பா? அத்தியா, வளர்த்துங்க மேலே தப்பா? பெற்றவங்க மேலே தப்பு இல்லை. அப்போ பெற்றவங்க மேலே தப்பு இல்லை. யார் மேலே தப்பு? வளர்த்துங்க மேலே தப்பு. அப்படின்னா இன்னைக்கு இங்கே நான் ஒரு தகப்பனா நின்று உங்களை வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய வேலை என்கிட்ட தந்திருக்கிறார். நான் இங்கே சரியாக உன்னை வளர்க்கலைன்னா அங்கே போய் என்ன பண்ணுவேன்? சரியாக என்னை வளர்க்கலை. அதனால தான் சில நேரத்தில் கடிந்து கொள்கிறோம். ஏன்னா கடிந்து கொள்வதற்கு காரணம், உங்களை தலையில் கொட்டுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சரியாக வளரணும். நீங்கள் சரியாக வளரணும்.
சில நேரத்தில் இந்த வாலிப பிள்ளைங்களை கடிஞ்சிக்கிறேன். ஏன்? நல்லா வளரணும், நல்லா வளரும். ஆமாம், ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது அடிக்கிறதுனால அவன் செத்துற மாட்டான். சாலமோன் எழுதுகிறான். சரி போட்டோம், அது இன்னைக்கு. இப்போ இவன் எல்லாவற்றிலும் சம்பரமாக இருந்தான், ஆனால் அவன் பெயர் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் பட்டினி, பசி, வியாதி, வறுமை, அனாத, திரு திரு நாய்களோடு கூட வாழ்க்கை. நாய்ங்க இருக்கிற இடத்துல நாய்கிட்ட போராட்டம். நாய் வந்து அது வந்து நக்கும்போது இதமாக இருக்குமா அவனுக்கு? ஏன்னா அவ்வளோ புண்ணு, அதில் ரத்தமும் சீழும் வடியும். ஒன்றும் இல்லை, நம்ம வசந்த் ஒரு பக்கெட்டு ரத்தம் எடுத்தாங்க. எவ்வளோ பயங்கரம் இல்லை? இவன் எத்தனை நாள் இப்படி, இது வசந்த் முடிஞ்சிச்சு. இப்போ இவனுக்கு முடியல, மரிக்கிற வரைக்கும் இருந்துச்சாம் பாரு. நான் இன்றைக்கி சொல்லட்டுமா, மரிக்கிற வரைக்கும் நீ பாடோ உபத்திரவமோ வேதனையோ நீ அனுபவிச்சுன்னுக்கிறனா, திட்டமாக சொல்கிறேன், உனக்கு பாதாளமே கிடையாது, உனக்கு பரதீசு தான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ பாடு அனுபவிக்கிறியோ அவ்வளோ தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். எவ்வளோ நீ போராடுறியோ அவ்வளோ போராட்டத்துக்கு ஜெயம் உனக்கு கிடைக்கும். ஆமேன். சரி, இவர் நல்லா வாழ்ந்துட்டு சேர்த்துட்டாராம். இவர் ஆவி ஆத்மாவை எது எட்டும்போது பாருங்க கொஞ்சம். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவுக்காக வாழாமல், இயேசுவே என் பலன், இயேசுதான் என் ரட்சிப்பு, இயேசுதான் என் ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்று சொல்லி இனி மரித்தால் தேவதூதன் வருவானா? யார் வந்து நம்முடைய ஆவி ஆத்மா வெட்டுன்னு போவானா? தேவதூதன் வருவானா? எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைக்கி மரித்தா தேவதூதன் வருவான்? வருவானா? 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 வரமாட்டானா? வருவானா? இன்றைக்கி மரித்தா கூட தேவதூதன் வந்து எதை எடுத்துன்னு போவான்? இந்த சரித்து விட்ருவான். அவனுக்கு தெரியும், நீ மண்ணுக்கு தான் போகணும். யார் மரித்தாலும் மண்ணுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் ஆவி ஆத்மா மட்டும் எங்கே போகும்? ஆமாம், தேவதூதன் வருவான். நீ ஆண்டருக்குள்ளே மரிச்சிருந்தா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். அது வேற இருக்குது. ஞானஸ்நானமே பெறாத போயிடலான்னு நினைக்கக்கூடாது, முடியாது. அப்போது ஞானஸ்நானம் பெற்றாதான், அவங்க மரிச்சாதான் தேவதூதன் வருவான். ஞானஸ்நானம் எடுக்காத சில பிள்ளைங்க இன்னும் பிள்ளைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலையா? திடீர்னு மரணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது தேவதூதன் வரமாட்டான். பேய் வந்து என்ன பண்ணும், அந்த அந்த பிள்ளையனுடைய, அந்த வாலிப பிள்ளையினுடைய ஆவி ஆத்மாவை எங்கே கொண்டு போயிடுவான்? எங்கே? பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவான். பாதாளத்துக்கு போயிடுவான். இந்த லாசரு மரித்தான், ஒன்றும் இல்லாதவன், நாத்தடிச்சவன். ஆனால் அவனுக்குள்ளே இயேசு இருந்தார். இயேசுவுக்காக வாழ்ந்திருக்கிறான். இயேசுவோடு கூட இருக்கணும்னு விரும்பினான். இயேசப்பா, இந்த உலகத்தில் இந்த பாடோ, இந்த உபத்திரவமோ, பட்டினியோ, பசியோ, வியாதியோ என்னை சாகடிக்க முடியாது. நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் அந்த உலகத்தை ஜெயிப்பேன்ற நிச்சயம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா அங்கே தான் போகணுமானா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததே ஒரு பாவம். ஞானஸ்நானம் எடுக்காததே ஒரு பாவங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தினால்தான் அதுக்கு ஒரு சம்பளங்க தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததே ஒரு பாவம். ஞானஸ்நானம் பெறாது இருக்கிறது ஒரு பாவம். அதனால் அந்த பாவத்துக்கு என்ன சம்பளம் இருக்குது? ஏய் பிள்ளைங்க இங்கே வா, பூமிக்கு அங்கே வா. அது யார் அந்த பொண்ணு? தலைவர் பொண்ணா? வா, அப்படி வாங்க. பைபிள் வாங்கிட்டு வா. இப்போவே பிள்ளைகளை நம்ம சத்தியத்தை கேட்க வைக்கணும். நம்ம
நம்ம கேட்க வைக்கணும் பிள்ளைங்களை. தொந்தரவு தான் பண்ணணும், பரவாயில்ல, ஆனால் உட்காந்து கேட்கணும். ஏன்னா அதைத்தான் நம்ம நடத்துகிறோம். சரியாக நடத்தலைன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க போய் ஏசப்பா கிட்ட சொல்லும், என்ன சரியாக அடித்து வளர்க்கலை. நீ நினைக்கிறியா, ஓ என் பிள்ளைங்கள நான் அடிக்க மாட்டேங்க, நான் ரொம்ப செல்லமாக. நோ சார், பிள்ளைகள் சத்தியத்தில் வளரணும், அப்படி வளர்க்கணும். சரி போட்டு. ஆகினால இப்போ இயேசுவை மறுதளித்தது பாவம். இயேசுவை மறுதளித்தது பாவம். இயேசு இல்லைன்னு சொல்கிறான் பார்த்தியா, அதுவே பாவம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கானா, அதுவே ஒரு பாவம். இன்னொன்று இயேசு சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானமே எடுக்காமல், இல்லைங்க இன்னொரு நாள் இருக்கட்டுங்க, இன்னொரு மாதம் போட்டுங்க, இன்னொரு வருஷம் போட்டுங்க, தள்ளின்னு போகிறது கூட பாவங்க. அப்போது இதெல்லாம் ஒரு பாவம். இந்த பாவத்தின் சம்பளம் என்ன? மரணங்க. திடீர்னு மரணம் வந்துருச்சான்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ பாசு சொன்னாரே, அந்த அக்கா சொன்னாங்களே, இந்த அக்கா சொன்னாங்களே, நான் எடுக்காமல் போயிட்டேனே. ஆமாம், அதுக்கு தான் உனக்கு தண்டனை. எடுக்காமல் போனதுனால தான். சொல்லி கூட நீ எடுக்கலைல்ல, உனக்கு மரணம் வரப்போகுது, ஆபத்து வரப்போகுதுன்னு ஊழியக்காரோ யாரும் சொல்கிறோம். அதை நீ எடுத்துக்கொண்டு சரிப்படுத்திக்கிட்டியானா பரதேசி இருக்குது. ரைட். இப்போ இந்த ஐஸ்வர்யவான் மரித்தானாம், அவன் எங்கே போனானாம்? இப்போ பாதாளத்தில் யார் இருப்பாங்க? பேய்ங்க தான் இருக்கும். நல்லா விளங்க. அப்போது பாதாளத்துக்கு இவர் ஆவியும் ஆத்மாவை கொண்டு போனது யார்? பேய்ங்க. நல்லா விளங்கி கொள்ளணும், பேய் தான் கொண்டு போகுது. நம்ம ஒழுங்காக சபைக்கு கூட வராது கூட பாவங்க. ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு வேலைக்கு போகிறது கூட பாவங்க. நல்லா கவனிச்சுங்க, இதெல்லாம் கூட பாவம். அப்படின்னா இந்த பாவத்துக்கு தண்டனைகளை, சம்பளத்தை கொடுக்குறார். நான் திட்டமாக சொல்கிறேன். அவன் நல்லா வாழ்ந்தான், ஆஸ்தியோடு வாழ்ந்தான், ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தான், நல்ல ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்தான், குறையில்லாத வாழ்ந்தான், சம்பரமமாக வாழ்ந்தான், தப்பே இல்லை. ஏசு இல்லாமல் வாழ்ந்தான் பார்த்தீங்களா, அதுதான் பாவம். அவன் சாப்பிட்டதில் பாவம் இல்லை, அவன் போட்டதில் பாவம் இல்லை. ஏசு இல்லாமல் வாழ்ந்தான் பார்த்தி, அதுதான் பாவம். இயேசுவை தேடாமல் இருந்தது பாவம். ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தது பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் யார் தான் எடுத்துன்னு வரான்? பேய் எடுத்துன்னு வந்து, இந்தப்பா சம்பளம், இந்த பூமியில் நீ இப்படியெல்லாம் இருந்தல்ல, இந்தா அவர் கொடுக்க சொல்லிட்டாரு, இந்தா சம்பளம். என்னப்பா சம்பளம்? பாதாளம் தான்மா சம்பளம் உனக்கு. பாதாளத்தில் கொண்டு போய் போட்டான். இப்போ அங்கே வேதனைப்படுறான்னு பைபிள் சொல்லுது. பாதாளம் வேதனைப்படுத்துகிற இடம், வேதனைப்படுற இடம். பாதாளத்துக்கு போகவே கூடாது, போகாதபடி பார்த்துக்கணும் சுகந்தி. ஆமாம். என்ன அங்கிள் என்ன சொல்கிறாரு? போகாமல் பார்த்துக்கணும். நம்ம பாதாளத்துக்கு போகவே கூடாது. பாதாளத்தில் வேதனைப்பட்டானா. என்னடா வேதனைனா, அலறிக்கிட்டே இருந்தானா, சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தானா, அழுதுகிட்டே இருந்தானா, ஓன்னு சத்தம் போட்டானா. அதனால் நாக்கில் என்ன இல்லையா? தண்ணி இல்லையா? ஒரு குழந்தை கத்தி 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 அழுது 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 அது கட்சியில் என்ன, வாயில் தண்ணி இல்லாத போகுது, கண்ணில் கூட தண்ணி இல்லாமல் போயிடுது. அதுபோல் பாதாளம் ஒரு வேதனைப்படுகிற இடம். வேதனைப்படுகிற இடத்துக்கு இவ்வளோ நாள் வந்தியே, அங்கே போயிட்டா எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஓகே, அவன் அங்கே வேதனைப்பட்டான். நாக்கில் தண்ணி இல்லாத அளவுக்கு வேதனைப்பட்டான். நாக்கில் தண்ணி இல்லாத அளவுக்கு வேதனை என்ன வேதனை இருக்கும் சொல்லுங்களேன்? நாக்கிலே தண்ணி இல்லாத அளவுக்கு அவன் வேதனைப்படுறான்னா என்ன வேதனையாக இருக்கும் அது? மரண வேதனை. சரி, மரண வேதனை என்னதான் அந்த வேதனை? ஆமாம், அங்கே எல்லா துன்மார்க்கனும் இருப்பான், எல்லாம் இருப்பான். அந்த ஆவி ஆத்மா அவங்களோடு கூட போராடு. குடிக்காரன், அவன் இவன், ஏசப்பாவை துன்பப்படுத்தினவன், ஏசப்பாவை மறுதளித்தவன், காட்டி கொடுத்தவன், விக்கிரகத்தை வணங்கினவன், மந்திரத்தை நம்பினவன், மாயத்தை நம்பினவன், சூன்யத்தை நம்பினவன், குறி சொல்கிறத நம்பினவன்,
இந்த உலகத்தில் எல்லாம் எதை பார்க்குறான், மரத்தை பார்த்தா கும்பிட்றான், அதை பார்த்தா கும்பிட்றான். அதனால் வேதம் சொல்லுது, அவன் பாதாளத்தில் என்ன செய்து கொண்டிருந்தானாம், வேதனைப்பட்டு கொண்டிருந்தான், வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தானா. சரி, இப்போ தரித்திரன் லாசருவும் மரித்தான். படிமாத லாசர் மரித்தான் நான் சொல்கிறேன். பின்பு இருந்தான், பருக்கள் நிறைந்தவனாய் வாசல் அருகே கிடந்து துணிக்கைகளாலே தன் பசிய எந்த பருக்கலாம், யாருடைய மேசை, ஐஸ்வர்யவானுடைய மேசையில் அவன் துப்புறானே, அவன் கட்சி. இப்போ சில நேரத்தில் பாருங்கள், நிறையா கறி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், 2 கறி போட்டால் சுத்தமாக சாப்பிடுவாங்க. ஒரு கோழியே வச்சுக்கிறான்னா 1 பாதமாக சாப்பிடுவானுங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்பீங்க. தென்கொரியாவுக்கு போனப்ப எங்களுக்கு விருந்து வச்சாங்க. அந்த விருந்தில் என்னடான்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோழி அப்படியே வேக வச்சு வச்சுருவான். என் கூட வந்த ஆள் பொழந்து கட்டினாங்க. நமக்கு எலும்புனாவே பிடிக்காது, அந்த கறியை மட்டும் எடுத்துகிட்டு எலும்பு வச்சிருவேன். கோழி பாதி கோழி அப்படியே இருக்கும், ஆனால் மற்ற தட்டுகள் எல்லாம் எலும்பு கூட இருக்காது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அதாவது நல்லா திருப்தி அடைகிறவன் ஒழுங்காக சாப்பிட மாட்டான். பசியாக இருக்கிறான் பார்த்தியா, எலும்பு கூட விட மாட்டான். அப்படின்னா இந்த தரித்திரன் அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டான் பார்த்தீங்களா, ஏன்னா அவனுக்கு நிறைய கொழுப்பு, அவன் நிறைய சாப்பிட்டுவன். அதனால் அவன் கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுருவான். அந்த டேபிள்லேருந்து விழுந்துச்சு பார்த்தியா, அந்த துணிக்கைகளை என்னவா இருந்தானா, நிறைய நேரம் நமக்கு கூட ஆசையாக இருக்குது, ஆண்டவரே என்னை கூட ஒரு பெரிய பணக்காரனை ஆக்குங்க ஆண்டவரே, என்கிட்ட கூட ஒரு 10 லட்சம் கொடுங்க ஆண்டவரே, என்கிட்ட கூட ஒரு நல்ல வீட்டை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கூட ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய லாரி கொடுங்க, பஸ்ஸை கொடுங்க, மிஞ்சி போனால் ஒரு பிளெயினா கொடுங்க ஆண்டவரே, நான் இதில் போகணும் அங்கே போகணும். அவன் பாருங்க, அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை பொறுக்கி கொள்ள. என்னதான்? பொறுக்கி கொள்ள ஆசை. நான் கூட அப்படி பட்டிருக்கேங்க. நான் ரொம்ப அந்த கூழும் களியும் 6 வருஷம் சாப்பிட்டேன். காலையில் புளிச்ச கூழ் தான், மத்தியானம் இவ்வளோ பெரிய உருண்டை களி தான், ராத்திரியில் இவ்வளோ பெரிய கப்பில் சோறு. இந்த 6 வருஷமும் நான் ஆண்டர்கிட்ட கெஞ்சினது, ஆண்டவரே நல்ல பிரியாணி கொடுக்க மாட்டிங்களா, ஒரு பிரியாணி கிடைக்காதா, ஒரு குஸ்கா கிடைக்காதா ஆண்டவரே, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி ஆண்டவரே, அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு, தேங்காய் சாதம், புளி சாதம், அப்புறம் எல்லாம் கிடைக்காதா ஏங்கினேன் நான். உண்மையாக சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு வேளை பாஸ்ட்ரு ரொம்ப ரொம்ப டீப்பாக சொல்கிறாரு. ஆமாங்க, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்ததுங்க, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்ததுனால, இதெல்லாம் இல்லாதனால தான் நான் இயேசுவோடு கூட இருந்தேன். அல்லேலூயா. அதெல்லாம் இருந்திருந்தால் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், எங்கேயோ பட்டு அடிச்சிருந்துருப்பேன். அதெல்லாம் இல்லாதனால, நல்ல துணி இல்லாதனால தான் பாவம் செய்யாமல் இருந்தேன். நல்ல துணியை பார்த்து தானே பாவம் வந்துடுது. நல்ல சாப்பாடு இருக்கிறதுனால தான் பாவம் வருது. நல்ல பணம் இருக்கிறதுனால தான் பாவம் வருது. பணத்தை வச்சுக்கின்னு செலவு பண்ண முடியும், எப்படி செலவு பண்ணுறது, என்னென்ன வாழ்க்கையில் செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கலாய்க்கிறோம். அப்போ இந்த மனுஷன், அந்த லாசரு கொஞ்சம் ஆசை இருந்துச்சான். ஒரு ஆசை அவனுக்கு. என்ன ஆசை? என்ன ஆசை? மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை பொறுக்கி கொள்ள
ஆசையாக இருந்தானா. பணக்காரனுக்கு ஆசையே இல்லை, எல்லாம் ஆசை அங்கேயே இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் இவனுக்கு மட்டும் ஒரு ஆசை. ஒரு வேளை தரித்திரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறியா நீ? ரொம்ப கொஞ்சம் எனக்கிட்ட பணம் இருந்துச்சானா நான் நல்லா வாழ்வேன், என் பிள்ளைகளை நல்லா வடிவமைப்பேன், என்னுடைய குடும்பத்தை சூப்பராக நடத்துவேன். கொஞ்சம் பணம் இருந்துச்சானா, அந்த கடமெல்லாம் அடைஞ்சிச்சானா கொஞ்சம் நான் இப்படி ஆவேன் என்ற ஒரு ஆசை உனக்கு இருக்குது. உனக்கு எனக்கு அந்த ஆசை இருக்குது. இந்த இந்த வேதனை கொஞ்சம் போச்சானா சீக்கிரமாக எங்கள் அப்பா டியூட்டிலே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், எப்படா அண்ணன் கல்யாணம் ஆகும் ஆசை ஆச்சா, நான் நம்மளுக்கு பண்ணலான்னு பார்க்க வேண்டியதாக்குது, தொந்தரவாக்குது. பார்க்குறவெல்லாம் கேட்குறான். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இந்த காலையில் அவனுக்கு ஒரு ஆசை. நல்லா கவனிங்க, தரித்திரருக்கு ஒரு ஆசை இருக்குது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா, வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆண்டருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை உண்டு, ஆசை உண்டு. இவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சான், வேற பொழைச்சிக்கணும், வியாதி நல்லா ஆகணும், அந்த ஆசை இல்லை. அந்த மேசிலிருந்து உழுத கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு போடுறானே, அதில் ஏதாவது ஒன்று கிடைச்சா நல்லாக்கும், அந்த ஆசை கிடைக்கலையா. ஒருவேளை நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைங்க நிறைய ஆசை வச்சு ஆசை கூட நிறைவேறாமல் போய் கூட மறித்து போனவங்களும் உண்டு. என் ஆசை நிறைவேறலை, என் ஆசை நிறைவேறலை, என் ஆசை நிறைவேறலை, என் பிள்ளைங்களுக்கு இப்படி பார்க்கலான்னு பார்த்தேன், நிறைவேறலை. இப்படி என் பிள்ளை ஒரு நல்ல வேலையில் பெரிய ஆளாக வருவான் எதிர்பார்த்தேன், அந்த ஆசை நிறைவேறலை. என் பிள்ளை ஒரு நல்ல ஊழியக்காரனா நின்று மைக்க பிடிச்சி இயேசுவே ரட்சகர்னு சொல்லுவான்னு நான் ஆசைப்பட்டேன். என் பொண்ணு நல்ல பாட்டு பாடி ஆராதிப்பான்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், அதுவும் பார்க்க முடியல. அல்லது என் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெத்தெடுக்கலான்னு ஒரு ஆசை, அந்த ஆசையும் போச்சு. என் கணவனோடு கூட நல்லா இசைந்து 2 பேரும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கையை பிடிச்சாவே புருஷன் என்னான்றான், சரிதான் நீ பண்ணிக்கோ, நான் தனியாக பண்ணிக்கோ, நீ தனியாக பண்ணிக்கோ. கல்யாணம் ஆன உடனே 2 பேரும் என்ன கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே 2 பேரும் கையை பிடிச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்க, உடனே டக்குன்னு சரிதான் நீ பண்ணிக்கோ, நான் பண்ணிக்கிறேன். ஜபம் கூட இப்போ தனித்தனியாக ஆகிப்போச்சு. ஓகேவா? ஆக இந்த மனிதனுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றவர் யாரும் இல்லை. ஒருவேளை உன் ஆசை நிறைவேற்றத்துக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லையா உன் ஆசை நிறைவேற்றுவதற்கு? உன் ஆசை நிறைவேற்ற ஒரு இயேசு உண்டு. ஆமென், அல்லேலூயா. உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு இயேசு ரெடியாக காத்திருக்கிறார். நடந்தது என்ன? சரி, இந்த ஆசையோடே மறிச்சிட்டான். இவன் மறித்த உடனே படிங்கம்மா, அம்மா அவன் செத்து போன உடனே படிம்மா, மறித்து இவன் போல யார் தான் கொண்டு போனாங்களாம்? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே, இந்த ஏசப்பாக்குள்ளே வந்துக்கிட்டுற நீயும் நானும் மறிச்சா தேவதூதன் வருவான், நம்மளை எடுத்துன்னு போய், நான் போக முடியாது, ஆனால் அவன் எடுத்துன்னு போய் எங்கே வச்சிருவான்? அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி மறிச்சா கூட எனக்கு பயமே இல்லை. அவருடைய சித்தத்தை ஏதோ என்னால் முடிஞ்சாலும் முழுசும் நான் நிறைவேற்றுன்னு சொல்ல முடியல.
என்னிலும் சிறுமை உண்டு, என்னிலும் ஆண்டவருக்கு விரோதமான சில காரியம் இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன் என்ற ஒரு தைரியம் இருக்கிறது. ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டேன்ற தைரியம் இருக்கிறது. இன்றைக்கி மரிச்சா கூட தேவத்துவம் வருவான். நல்லா கவனிங்க, நீயும் நானும் பரதேசுக்கு போக முடியாது. ஆனால் யார் தான் எடுத்துன்னு போவான்? யார் எடுத்துன்னு போவான்? எத்தனை பேர் ஏன்னா தேவத்துவம் தான் கொண்டு போவான் அப்படின்ற மட்டும் ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, ஏலிமில் எங்கள் சபையில் இருக்கிற அவ்வளோ பேரையும் மரிச்சா தேவத்துவத்தை வந்து எடுத்துன்னு போகணும். அவனாக எடுத்துன்னு, அவனாக ரதமாக வருவான். நம்ம ஆவியும் ஆத்மாவும் அப்படியே பத்திரமாக கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் விட்டுவானோ. ஆபிரகாம் மடி நமக்கு தெரியாது, ஆபிரகாம் மடி எங்கே இருக்குன்னு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் தேவதூத நம்மளை பற்றி அவன் அறிந்ததினால என்ன பண்ணுறான், அவன் நம்ம மரித்த உடனே நம்முடைய ஆவி ஆத்மாவை எங்கே கொண்டு போய் விட்டுறான்? ஆபிரகாம் மடி. ரைட். இப்போது இவர் ஆபிரகாம் மடிக்கு போயிட்டார். அவனும் அந்த ஐஸ்வர்யவானும் அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது எப்போ தான் அறிவு வருது இவருக்கு? நிறைய நேரம் சில சொல்லுவாங்க, பட்டாதாண்டா தெரியுன்றான். பட்டாதாண்டா இந்த சாஜி கேட்குது, என்ன பாச சொல்கிறாரு, பட்டாதான் தெரியுமேன்றாரு, என்ன அதுன்னு கேட்டுனுக்குறாரு இல்லை சீஜா. அவங்க பாஷை தெரியாது, அவங்களுக்கு தெரியாதுக்கிறது நல்லது. அப்போ இவன் எல்லாவற்றையும் அனுபவித்தவன், சம்பிரமமாக சாப்பிட்டவன், உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தவன், பொன்னாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டவன், ஆஸ்தியால் அலங்கரிக்கப்பட்டவன். அவன் ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய இடத்துல இருந்தார். ஆனால் அவன் பாதாளத்தில் என்ன செய்யப்பட்டானா? வேதனை. அப்படின்னா பாதாளம் என்பது என்னப்படுகிற இடம்? ஆமாம், வேதனை உள்ள இடம் பாதாளம். அல்லேலூயா. வேதனை உள்ள இடமே பாதாளம். பாதாளம் என்பது வேதனை உள்ள இடம். அங்கே என்னென்ன நடக்குமா? அங்கே அக்கினியும் பற்றி எரியுமா? புழு சாகவே சாவாதான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் அழுதுனே இருப்பாங்களாம், பல்ல நறுநறுன்னு கச்சினே இருப்பாங்களாம். அதான் பாதாளம். கொடுமையானதுங்க. இந்த பூமியில் இருக்கிறத விட செத்து போன உடனே பாதாளத்துக்கு போடுறவங்க வாழ்க்கை கொடுமை. யாருக்கும் அது வரக்கூடாது. யாரும் அப்படி போகக்கூடாது. பாதாளத்துக்கு யாரும் போகக்கூடாது. எத்தனை பேருக்கு ஆசை, நான் பாதாளத்துக்கு போக மாட்டேன்? ஆசை இருக்கா? ஆமாம். அவன் வேதனைப்படுகிறான். இப்போ வேதனைப்படுகிற போது தான் என்ன பண்ணுறான்னா, கண்களை ஏறெடுத்து தூரத்தில் யாரை பார்க்குறான்? ஆமாம். இப்போ பாதாளன்றது எங்கே இருக்குது? இப்போ கீழே இருக்குது. ஆனால் ஆபிரகாம் மடி என்பது மேலே இருக்குது. மூன்றாம் வானம் என்று சொல்கிறது தான் பரதீசு. எத்தனாம் வானம்? நீங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-2 வருஷம் சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களிலே வெளிப்பாடுகளை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். 14 வருஷத்துக்கு முன்னால் எந்த வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்? ஆமாம், 14 வருஷத்துக்கு முன்னே ஒரு மனிதனை அறிவேன். அவன் யாருன்னு சொல்ல, அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டானா? எந்த வானம் வரைக்கும்? 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ? அது சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா தெரியாது எனக்கு. ஆனால் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். தேவன் அதை அறிவார். அந்த மனுஷன் எதுக்குள்ளே எடுக்கப்பட்டானா? பரதீசுக்குள்ளே எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கிட்டாததும் ஆகிய. அப்போ பரதேசில் என்ன தான் பேசுவாங்க?
ஆமாங்க, பரதேசில் மனுஷன் பேசுகிற பேச்சு கிடையாதாங்க. இங்கே பேசுகிறமே அந்த பாஷை அங்கே கிடையாது. பரதேசில் நம்ம பேசுகிற பாஷை இல்லைங்க. மனுஷர் பேசப்படாத பாஷைகளை பேச கேட்டேன். படியுமா. மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய. ஆமாம், அங்கே வேறு வார்த்தை பேசுனாங்களாம். வாக்குக்கு எட்டாத, அந்த வாக்குக்கு எட்டாத சில வார்த்தைகளை இந்த உலகத்தில் பேசின வார்த்தைகள் இல்லாமல் வேறொரு பாஷைகளை எங்கே பேசுனாங்களாம் அந்த பரதேசில். அப்போ யோசித்து பாருங்கள், பரதேசுனா அது நாம் பேசுகிற பாஷை இருக்கிற இடம் கிடையாது. பூமியில் மட்டும்தான் நம்ம என்ன பேசுவோம், இந்த பாஷை பேசுவோம். பூமியில் மட்டும்தான் இந்த பாஷை நாம் பேச முடியும். பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு அங்கே வேற ஒரு பாஷை, மனுஷர் பேசப்படாத பாஷை, வாக்கு கடங்காததும் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். அப்படின்னா இந்த பவுல் தான் எழுதுகிறான். அவனை பற்றி அவன் எழுதுகிறான். ஒருவனை அறிவேன்றான், அது அவன்தான், பவுல் தான் 14 வருஷத்துக்கு முன்னே அது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டானா. அங்கே போய் மனுஷன் பேசாத பேச்செல்லாம் பார்த்துட்டு, ஓ இதுதான் பரதீசா, இதுதான் ஆபிரகாம் மடியா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் அவன். ரைட். இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த பணக்காரன் மேலே பார்க்குறான். பாதாளன்றது கீழே இருக்குது. இங்கே இருக்கிறவன் எங்கே பார்க்குறான், எத்தனாவது வானத்தை பார்க்குறான். எத்தனை வானம் இது, 3வது வானத்தை பார்க்குறான். நல்லா கவனிச்சுங்க, 3வது வானத்தை பார்க்குறவன் அப்போது பார்வை பாருங்க, பாதாளத்திலேருந்து 3வது வானத்தை பார்க்க முடியும். விளங்கிங்க, இந்த பாதாளத்தில் இருக்கிறவன் 3வது வானத்தை பார்க்க முடியுமா? அவன் பார்த்தான்னு பைபிள் சொல்லுது. 3வது வானம், அந்த 3வது வானம் தான் பரதீசு. அப்போ நம்ம மறிச்சிட்டோம்னா கிறிஸ்துக்குள்ளே மறிச்சவங்களாம் அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. அவங்க தங்கியிருக்கிறாங்க, அந்த பரதேசில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ எப்போ வருவாங்க அப்படின்னா, ஏசப்பா ரகசிய வருகை வருவார் இல்லையா. ரகசிய வருகை யாருக்கும் தெரியாது. திருடனை போல அதிகாலையிலோ ராத்திரியிலையோ மத்தியானத்திலையோ மாலையிலையோ அவர் திடீர்னு வந்துடுவார். அப்போது இவங்களை கொண்டு வருவார். இந்த பரதேசில் இருக்கிறவங்களும் மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு வருவார். உயிரோடு இருந்தால் நாம் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிவிடுவோம், மறுரூபமாகிடுவோம். அவங்க தான் முதல்ல போவாங்க, 2வது நாம் போவோம், மத்திய ஆகாயத்துக்கு போவோம். சரி, இப்போ இந்த பணக்காரன் கீழே அந்த பாதாளத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான், வேதனைப்பட்டானா. வேதனைப்படுறவன் வேதனை வந்த உடனே தான் இப்போ வேதனை என்னான்னு தெரியுது. நல்லா கவனிங்க, வெயில் இருக்கிறவன் நிழலுக்கு வந்தால் தான் நிழலினுடைய அருமை தெரியும். இல்லை, வெயிலில் ரொம்ப பாடுபட்டவங்க, ரொம்ப கண்ணீர் வடிச்சவங்க ஆண்டுக்குள்ளே வந்துட்டால் தான் அந்த கண்ணீர் எவ்வளோன்னு தெரியும். இப்போ இந்த மனிதன் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறவன் இப்போ எங்கே பார்க்குறான், இவன் ஏறெடுத்து எவ்வளோ தூரமாக. அப்போ பாதாளத்துக்கும் 3ஆம் வானத்துக்கும் ரொம்ப தூரத்தில். டேய் உட்கார், சரி உட்கார். தூரத்தில் யாரை பார்க்குறான், ஆபிரகாமை பார்த்துட்டான். இப்போ ஆபிரகாம்னு தெரியுது அவனுக்கு இல்லையா. தெரியாதவன் யாரோ ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறான்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தூரத்தில் யாரை பார்த்தன்றான், அவன் ஆபிரகாமை பார்க்குறான். ஆபிரகாமை பார்த்து என்னன்றான், யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அல்லேலூயா. இப்போ பூமியில் வாசல் படியில் காத்திருந்தனை பார்க்காதவன் இப்போ எங்கே பார்க்குறான், அவனை தூரத்தில் ஆபிரகாம் மடியில் பார்க்குறான். வாசலில் பார்க்காதவன் வாசப்படியில் பார்க்கல, தெருவில் பார்க்கல, இப்போ எங்கே பார்க்குறான், அவன் தூரத்தில் ஆபிரகாமின் மடியில். அப்படி ஆபிரகாம் அவனுக்கு தெரியுது. அப்போ இந்த பணக்காரனுக்கு எல்லாம் இருந்தும் ஆபிரகாமும் தெரியுது, இயேசு தெரியுது. ஆனால்
இயேசுவுக்காக வாழ முடியல அவனால். எல்லாம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஜெகஜோதியாக வாழ்ந்தாங்க. உயர்ந்த உயர்ந்த வஸ்திரங்களை எடுத்தோம், பெரிய பெரிய தோப்பு துறவுங்களெல்லாம் வாங்குகிறோம், பெரிய பெரிய இடமெல்லாம் வாங்குகிறோம். வாங்கிறது தப்புன்னு சொல்ல வரல, வாங்கணும், பணக்காராக இருக்கணும். ஆனால் அதிலே இயேசுவை கொண்டு வரணும், இயேசு உள்ளே இருக்கணும். ஏசப்பா இல்லாத ஆஸ்தி ஐஸ்வர்யம் அது நிலையானது கிடையாது. இயேசு இல்லாத தோப்பு துறவு அது நிலையானது கிடையாது. இயேசு இல்லாத ஒரு வீடு அது வீடு கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் இயேசு இருந்தார்னா அந்த வீடு நிலச்சி நிற்குங்க. இயேசு இல்லாத வீடு நீங்கள் போன உடனே இடிக்கப்படும். அதை தரமட்டமாக்கிட்டு உன் பிள்ளை வந்து என்ன பண்ணுவார், வேறு மாதிரி கட்டுவார். அப்போது இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த வீடு நிலையாடி வந்துட்டு இருக்கும். ரைட். இப்போ ஆபிரகாமின் மடியில் கண்டான். ஆபிரகாம் தெரியுது, நல்லா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சிருந்தும் எங்கே போய்க்கிறான் அவன்? தெரிஞ்சிருந்தோம் நமக்கு இயேசு தெரிஞ்சிருந்தோம் இயேசு சொன்னபடி நடக்கலை. நாம் இயேசு எதெல்லாம் சொன்னாரோ அதன்படி நம்ம நடக்கலை. அதனால் அங்கே கீழே பாதாளத்தில் போனோன்னு ஏசப்பா அப்படின்றோம். அப்போது பாதாளத்தில் அவன் வேதனைப்பட்டு தூரத்தில், எவ்வளோ தூரம், ரொம்ப தூரம், மூணாவது வானத்தில் தூரமாக இருக்கிற அந்த ஸ்தலத்தை பார்க்க அவ்வளோனா அவன் கண் எவ்வளோ தூரத்தை பார்த்துக்கு பாருங்க. இப்போ நம்ம கண் எவ்வளோ தூரம் பார்க்குது? இப்போ நம்ம பூமியில் இருந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் பார்க்குறோம்? எதனா சொல்லுங்களேன், என்ன பார்க்குறீங்கன்னு. பருந்தனா பார்த்துன்னு சொல்லுங்க, காக்காவை பார்த்துன்னு சொல்லுங்க. என்னப்பா பார்க்குற அஜித்தை? அப்பா வானம் பார்க்குறோமா இல்லையா? சில நேரத்தில் ராக்கெட் விட்றானே, அந்த ராக்கெட் இங்கேருந்து ராக்கெட் போதுறான்றோம், கண்ணு கட்டின தூரம் அதுக்கப்புறம் மறைஞ்சு போகுது. விளங்குதுங்களா? கண்ணு கட்டின தூரம் போகிறோம். அப்போது அவ்வளோ தூரம் பார்க்கக்கூடிய கண்ணு, இந்த கண்ணு இப்போ யாரை பார்க்குது? இப்போ ஆபிரகாமின் மடியை பார்க்குது. இதுவரைக்கும் ஆபிரகாம் மடியை பார்க்காதவன் இப்போ பாதாளத்துக்கு போய் வேதனை படும்போது தான் அந்த ஆபிரகாமின் மடியை பார்க்குறான். அதனால் அதுக்கு முன்னால் ஆபிரகாமின் மடியை பூமியிலே பார்த்துறது நல்லதுன்றேன். இல்லை, ஆபிரகாமை போல நாம் விசுவாசத்தில் வாழணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத. ஆமாம், விசுவாசமே இல்லாமல் ஏசப்பா நோ சார். ஏசப்பாவை நம்பி விசுவாசத்தோடு வாழும்போது அதுதான் பிரியமாக இருப்பது. ஆமென், அல்லேலூயா. அப்போது வேதம் சொல்லுது, இப்போ அவன் வேதனைப்படுறான், பயங்கர வேதனை, தாங்க முடியாத வேதனை, நாக்கில் தண்ணி இல்லாத வேதனை, நாக்கில் தண்ணியே இல்லை, வறண்டு போச்சு. நல்லா கவனிங்க. இந்த நாக்கில் என்னென்ன தண்ணி குடிச்சிருப்பான், எல்லா தண்ணியும் குடிச்சிருப்பான். நாம் கூட எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு வந்துக்கிறோம். குடிச்சுமா இல்லையா? ஆரோனே என்னென்ன தண்ணி குடிச்சிருப்ப? என்னென்ன தண்ணி குடிச்சிப்படனா, குடிக்கிற தண்ணி தான் குடிச்சன்றான். மற்றவனால குடிக்காத தண்ணியை குடிச்சாங்களா? குடிக்கிற தண்ணி. என்னென்ன தண்ணி? பல தண்ணிகளை குடிச்சிருக்கிறோம், பல தண்ணிகளை டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பல தண்ணிகளை குடித்து அப்படியே மயக்கடிச்சு ஊந்து போயிருக்கிறோம், பல தண்ணி அடித்து அப்படியே என்ன பண்ணியிருக்கிறோம், பெனாத்தி இருக்கிறோம். அன்றைக்கி தான் ரகசியத்தெல்லாம் சொல்லியிருப்போம். அன்றைக்கி தான் மனைவி சூப்பராக. இன்னும் சில மனைவிங்க, என் புருஷங்கிட்ட இந்த ரகசியத்தை வர வைக்கணும்னா ரம்மை கொடுத்துட்டுனா போதும், ரம்மை கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் கைக்கிடுவார். ஆமாம், அப்படி தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. நான் குடிக்கல, எங்கள் அண்ணன் குடித்தார். அவர் எங்கள் அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கிட்ட ஏதாவது பணம் கேட்டால் கொடுக்க மாட்டார். அதனால் ரம் இருக்கும், ஊற்றின்னு வந்து கொடுத்துட்டு கறி குழம்பு, சூப்பராக கறி குழம்பு வாசனை. அப்போ தான் எல்லா ரகசியமும் சொல்லுவார். அந்த தண்ணி அடித்து ரகசியத்தை சொல்லிக்கிறோம். எத்தனையோ தண்ணி குடிச்சிருக்கிறோம்,
வாமிட் எடுத்துக்கிறோமா இல்லையா? எத்தனையோ தண்ணி குடிச்சு வாமிட் எடுத்துருக்குறோம், எத்தனையோ தண்ணி குடிச்சு பேதியம் ஆயிட்டுருக்கு, எத்தனையோ தண்ணி. ஆனால் இந்த பெரிய பணக்காரன் எவ்வளோ தண்ணி குடித்தவன் பாதாளத்தில் வந்த உடனே அவனுக்கு என்ன கிடைக்கல? எந்த தண்ணியும் கிடைக்கல, எந்த தண்ணியும் கிடைக்கல. அவனுக்கு நாக்க ஈரமாக்கி கொள்வதற்கு கேட்குறான், அது கொடுக்குறீங்க. இன்னொன்று அவன் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவன் கேட்டதுக்கு இப்போ என்ன சொல்கிறான்? மடியில் உக்காந்துக்கிறானே லாசரு, இப்போ தான் லாசரை பார்க்குறாரு. பூமியில் பார்க்காதவரு இப்போ எங்கேருந்து பார்க்குறாரு? இப்போ தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்காக உங்களுக்கு உதவி செய்யாத அநேகர் உண்டு அல்லவா? உன் வறுமை தெரியாமல் உன்னை கேலி பரியாசம் பண்ணாங்கல்ல, உன் கடன் தொல்லையை வச்சு உன்னை நாசமாக்கினாங்களே இல்லை, உன் வறுமையை பார்த்து ஆகடியம் பண்ணாங்களே, உனக்கு அவங்க ஈக்குவலுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்களே, நான் ஜெபம் பண்ணுற மாதிரி அவன் ஜெபம் பண்ண முடியாது. எல்லாரும் உங்களை தாழ்வாக நினச்சி உங்கள் மத்தியில். இப்போ அவன் சொல்கிறான், அந்த லாசரு, மடியில் உட்காந்துக்கிற லாசரு, ஒரு நாள் சம்பரமாக சாப்பிட்டான் வீட்டில், அவன் தெருவில் வாழ்ந்தான். இப்போ அவன் எங்கே உட்காந்துருக்கிறான்? ஆபிரகாம் மடியில் உட்காந்துருக்கிறான், பரதீசில் உட்காந்துருக்கிறான். ஆனால் சம்பரமாக சாப்பிட்டவன் எங்கே கிடக்கிறான்? 2 தாங்க, இந்த 2 தவிர வேறு எங்கேயும் போகிறது இல்லைங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, ராத்திரி எங்கள் அம்மா கனவுல வந்தாங்க பாரு, ஐயோ மகளே ராஜேஸ்வரி, இவ்வளோ பாடுற நீ, நான் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்துண்டி, இப்படியெல்லாம் வளர்த்து இந்த மாதிரி பூனைக்கிட்ட கொடுத்துட்டேனே. இந்த படம் உண்மையாக மாறாங்க. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இதெல்லாம் தயவுசெய்து சொல்கிறேன். சரிங்க, இப்போ இவனும் செத்துட்டான், அவனும் செத்துட்டான். இந்த 2 பேருடைய ஆவி பூமி மேலே வருமா? ஏம்பா மந்திரி, நீ அந்த ஆவியில் போகிறப்போ இப்போ பூமியில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ செத்துட்டாங்க. இப்போ அவங்க ஆவி இந்த பூமி மேலே வளாத்துமா? வராதா? ரைட். நீங்கள் யார் நான் சொல்ல முடியுமா? வருமா? வராதா? என்ன லாசரு, என்ன சாமி? எங்கள் அம்மா வந்தாங்கன்னே ஒரு நாள் வருமா? ரீட்டாம்மா வந்தாங்களா? அம்மா வந்தாங்களா? அமுதா என்ன இம்மானு? அப்போது நல்லா கவனித்து பாருங்க. இந்த செத்து போன உடனே, மரிச்சு போன உடனே இந்த ஆவி ஆத்துமா இந்த பூமி மேலே நடமாடாது. அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்று பாதாளத்துக்கு போகணும், இல்லைன்னா இப்போ இந்த பாதாளத்துக்கு ஆவி தான் அங்கே இருக்கிற பேய்ங்க என்ன பண்ணும்? உங்கள் அம்மா வடிவத்தில் வரும், உன் புருஷன் வடிவத்தில் வரும், உன் புள்ள வடிவத்தில் வரும். உன் புள்ள வந்து இப்போ படுக்கையில் நீ படுத்துனுக்கும் போதும் பக்கத்தில் படுக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் பேய்ங்க. நம்முடைய ஆவி ஒன்று கீழே போகணும், அடுத்தது மேலே போகணும். பூமி மேலே யார் பேரா அது ஏமாத்துகிற ஆவிங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் அப்பா வந்தாங்க, ஒவ்வொரு நாளும் வர்றாங்க என்கிட்ட பேசிட்டு. பேய் தான் வந்து தினந்தோறும் உங்கள்கிட்ட பேசிட்டு போகுது. ஆமாம். உன் கனவில் யாருன்னா வந்தாங்களா? யாருமே வர்றதில்லையா? நான் கூட வர்றதில்லையா? பாஸ்டர் கூட வர்றதில்ல, யாருமே வர்றதில்லையா? அப்போ கவனித்து பாருங்க, இந்த ஆவி செத்து போனவங்களுடைய ஆவி பூமி மேலே வர முடியாது, அதிகாரம் கிடையாது. அதனால செத்து போனவங்க வந்து அப்படியே எங்கள் தாத்தா அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கினாராம். பேய் பிடிச்சிக்கிச்சின்னு அர்த்தம். ஆமாங்கம்மா, ஆமாங்க பிரதர், தயவுசெய்து கனவில் இந்த மாதிரி ஆவி வந்துச்சுன்னா பேய் வந்துச்சுன்னு அர்த்தம். ஒன்றே ஒன்று, ஏசப்பா வருவார்.
ஏசப்பாவை போல வெள்ளை வஸ்திரம் தரித்து வெள்ளை முடி அப்படி ஏசப்பா போல வரும். ஆனால் அது கையில் ஆணிக்கு தான் பார்க்கணும். காயம் இருந்துச்சானா தான் இயேசு வந்தார்னு அர்த்தம். இல்லைன்னா பேய். யாரும் இனிமே என் கனவுல வந்துச்சு பார்த்தியா, அதனால் இந்த காலையில் நான் திட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன், செத்து போனவங்களுடைய ஆவி இந்த பூமியில் வராது, இராது. வீட்டுக்குன்னா வருமா? வராது. அப்படி வருதுன்னு சொன்னேன்னா அது பேய். செத்து போனவனுடைய ஆவி பூமி மேலே வராது என்பதற்கு பைபிளில் ஏராளமான வசனம் இருக்குது. அதனால் ஏமாந்து போயிடாதீங்க. பேய் உன்னை வந்து தொடுது, பேய் வந்து உன் பக்கத்தில் படுக்குது, பேய் உன்னை கட்டி பிடிக்குது. அப்போ கட்டி பிடிச்சுன்னா பேய்க்கு நீ சொந்தக்காரி ஆகிட்டுக்கிறேன்னு அர்த்தம். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், பூமி மேலே செத்து போனவங்களுடைய ஆவி நடமாடு. ஏங்க சொல்கிறாங்களே தற்கொலை பண்ணிக்கினாங்களே, சூசைட் பண்ணிக்கினா, அவன் தான் பிடிச்சிக்கினானா? எவன் தான் பிடிச்சிக்கினானா? அது நம்முடைய வேஷம் போட்டு அவன் யார் தற்கொலை பண்ணிக்கிறான் அவன் பேரை வச்சு சொல்லும். சரிங்களா? அப்போ நம்ம ரெண்டு பார்த்தோம். ஒன்று, ரட்சிக்கப்பட்டவன் எங்கே போகிறான்? அவன் ஆவி ஆத்துமா எங்கே போகுது? பரதேசுக்கு போகுது. ரட்சிக்கப்படாதனுடைய ஆவி ஆத்துமா எங்கே போகுது? பூமி மேலே இருந்துச்சா? சரிங்களா? ரைட். இப்போ இங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே வேதனை தாங்க முடியல, நாக்கு வறண்டு போச்சு, நாக்கில் தண்ணி இல்லை. அதனாலும் மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்து என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமே என்னவா? அப்படி கூப்பிடல. ஆமாம், இப்போ தான் என்னன்றார் அவர். அது வரைக்கும் ஆபிரகாம் எப்படி இருந்தாரோ தெரியல. ஆனால் இப்போ வேதனை வந்த போது, நாக்கில் தண்ணி இல்லாத போது தான் என்னன்றாரு? தகப்பனாகிய ஆபிரகாம் என்ற தகப்பனாகி இப்போ தான் கஞ்சறான். இப்போ தான் தகப்பன்ற உரிமை பாராட்டுறான். அது வரைக்கும் பூமியில் இருக்கிற வரைக்கும் உரிமை பாராட்ட முடியல. எதையோ உரிமை பாராட்டினா, ஆனால் ஏசப்பாவை அப்பான்னு உரிமை பாராட்ட முடியல. இல்லை, இப்போ என்ன பண்ணுறாரு? பாதாளத்தில் இருக்கிற போது மேலே பார்த்து தகப்பனாகிய ஆபிரகாமே, நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க? இவனுடைய ஜபம் கேளுங்க, பாருங்களேன். இவனுடைய ஜபம் பாருங்கள். அதாவது என்ன ஜபம் பண்ணுறான்? தகப்பனாகிய ஆபிரகாமே, நீங்கள் கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுங்க. ஏன்னா அந்த பாதாளத்தில் இறங்குவதற்கு யாரும் கிடையாது. பாதாளத்தில் என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. இந்த பாதாளத்திலேருந்து விடுவிக்க யாராலும் முடியாது. என் ஜனம், என் மனைவி, என் பிள்ளைங்க யாருங்க வந்துட்டாங்கன்னா என்னை தூக்க முடியாது, என்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் தான் காப்பாற்ற முடியும். எனக்கு இறங்கி லாசருவின் விரலை தண்ணியில் தோச்சி என் நாக்கை கொஞ்சம் என்ன பண்ணுங்க. நாக்கு போச்சு, வறண்டு போச்சு, சத்தம் போட முடியல, நாக்கு ஒட்டிக்குது, முடியலப்பா, கத்தவும் முடியல, அளவும் முடியல, அங்கலாய்க்கும் முடியல, கூப்பிடவும் முடியல. அதனால் நாக்கு ஒட்டிக்குச்சு. கொஞ்சம் தண்ணியே. அவன் யார் அவன்? அவன் நாக்குக்கு நீ தண்ணி கொடுக்கலையே, உன் நாக்குக்கு எப்படி தண்ணி வரும்? நல்லா விளங்கி கொள்ளுங்க. இதுலேருந்து ஒரு சத்தியம் நமக்கு சொல்கிறாரு. நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யலையே, உனக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்வார்? நீ மற்றவங்களுக்கு இறங்காது இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு எப்படி இறங்குவார்? ஆண்டவர் இன்னொருத்தர் செய்த தப்பை மன்னிக்க முடியல உன்னால், அப்போ உன் பாவத்தை எப்படி மன்னிச்சிடுவார்? நீ எதை விதைக்கிற அதான் இருக்கணும். நீ எதை விதைக்கிறியோ அதான் இருக்கணும். வினையை விதைச்சா வினையை தான் இருக்கணும், தினையை விதைச்சா தினையை தான் இருக்கணும். வினையை விதைச்சவன் தினையாக இருக்க முடியாது. அப்போது இவன் என்ன கேட்குறான்? அந்த விரலில் நினச்சி என் நாவுக்க கொஞ்சம் என்ன பண்ண சொல்லுங்க. அடா பாவி, குளிர பண்ணுப்பா, என்னை தூக்கி விட்டுருன்னு கேட்கல அவன். கொஞ்சம், ஏன்னா அவனுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது. ஒரு விரலில் தண்ணியை தொட்டால் எத்தனை சொட்டு வருங்க? ஒரே சொட்டு தான் வருமா? எத்தனை சொட்டு வரும்? ஒரு தண்ணியில் தொட்டு எடுத்தால் ஒரு விரல்லேருந்து எத்தனை சொட்டு வரும்? 2 வரும்.
2 சொட்டு வரும். இவன் கேட்குறது என்ன தெரியுமா? இவன் எங்கே இருக்கிறான்? லாசரு பரதேசில் இருக்கிறான். அப்போது பரதேசின் தண்ணி, பரதேசில் இருக்கிற தண்ணி அதை நினச்சி அவங்க வந்துட்டான்னா தொட்டான்னா நான் எனக்கு நித்திய ஜீவன் கிடச்சிரும். அப்போ எனக்கு அந்த இடத்துலேருந்து என்னை தூக்கி விட்ருவாங்க. அப்போ அந்த தண்ணி என்ன தண்ணி? ஜீவ தண்ணி. அது அது பரதேசிலேருந்து கொண்டு வர தண்ணி. அந்த தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலான்னு இவன் பார்க்குறான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, படிமா அந்த அடுத்த வசனம் முடிச்சிடலாம். அதற்கு ஆபிரகாம், மகனே, பூமியில் நீ உயிரோடு இருக்கும் காலத்தில், ஆமாம், நிறைய நீங்கள் நன்மை அனுபவிங்க. நாங்கள் வேணான்னு சொல்ல, நன்மை அனுபவிங்க. கஷ்டப்படுறவங்களையும் பாருங்கோ, கடன் தொல்லையில் இருக்கிறாங்களே அவங்கள போய் கவனிங்க. பணத்தை வச்சு 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 சேர்த்து வச்சு திடீர்னு மரணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது மரிக்கும்போது 2 இடம் இருக்குதுல்ல, அங்கே ஆபிரகாம் சொல்லுவான்ல, பூமியில் நீ நிறைய நன்மை அனுபவிச்சப்பா, அதே போல் இவனை என்னத்தை அனுபவிச்சான்? தீமையை அனுபவிச்சானா? நீ நன்மையை அனுபவிச்ச, இவன் தீமையை அனுபவிச்சான். ஆபிரகாம் ஜட்ஜ்மெண்ட், ஆபிரகாம் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. எப்பா நீ நன்மையை அனுபவிச்ச, நல்லா பணம் வச்சுருந்த, நல்லா தண்ணி குடித்த, நல்லா சாப்பிட்ட, சம்பரமாக துணி போட்ட, நல்லா போட்ட, நீ நல்லா நன்மை அனுபவிச்ச. இவனும் துணி இல்லாதந்தான், வியாதி இருந்துச்சு, நாய் அவன் கூட இருந்துச்சு, தெருவில் கிடந்தான், காற்றுல மழையில் வாழ்ந்தான், இயேசுவோடு கூட இருந்தான்டா. அவன் தீமை அனுபவிச்சான்டா. நீ நன்மை அனுபவிச்ச, நீ தீமை அனுபவிக்கிற. அதை நினச்சிக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூமியில் ஆண்டவருக்காக நீ எவ்வளோ பாடுபடுறியோ, எவ்வளோ ஆண்டவருக்காக நிற்கிறியோ, ஆண்டவருக்காக நீ ஓடிக்கிட்டு இருக்கிறியோ, ஆண்டவருக்காக கொடுக்குறியா, அவர் ஊழியத்துக்காக கொடுக்குறியா, அவருடைய சபைக்காக கொடுக்குறியா, நீ எவ்வளோ கொடுக்குறியோ, எவ்வளோ ஆண்டவருக்காக வாழ்கிறியோ, அதை நினச்சிக்க. இப்போ அவன் என்ன செய்யப்படுகிறான்? என்னப்படுகிறான்? பூமியில் நமக்கு தேற்ற மாட்டாங்க, கேலி பண்ணுவாங்க. நீ பாடுபடுறதை குறித்து போயிட்டே, நீ கூட சர்ச்சுக்கு போயிட்டியா, பரியாசம் பண்ணுவாங்க. அப்போ பூமியில் உனக்கும் எனக்கும் தேறுதல் கிடையாது, தேற்றத்துக்கு ஆள் கிடையாது, ஆற்றத்துக்கு கிடையாது. கணவன் இருக்கிற வரைக்கும் கூட பரவாயில்ல, கணவன் போயிட்டா இன்னும் பிரச்சனை, மனைவி போயிடுச்சுன்னா இன்னும் பிரச்சனை, பிள்ளைங்களே இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை. இவ்வளோத்தையும் தாங்கி நிற்பதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு 2 இடம்தான் நமக்கு. அவன் தேற்றப்படுகிறான், இவன் வேதனையா தேறுதலா? வைராக்கியம் ஆண்டவருக்காக ஓடுவது நமக்கு கிடைத்த கிருபை. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அவன் எப்படி வேணாலும் ஓடுவான், ஞாயிற்றுக்கிழமை எங்கேனா போவான், எங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து கிடப்பான், எங்கே வேணாலும் சுற்றுவான். ஆனால் நீயும் நானும் ஞாயிற்றுக்கிழமை அப்பா பாதத்தில் வந்து அப்பான்னு கூப்பிடும் பார்த்தியா? அதை நினச்சி பரலோகத்தில் நீ தேற்றப்படுவாய். அவன் வேதனைப்படுகிறான், பணக்காரன் வேதனைப்படுறான், இந்த அம்மா இவன் தேற்றப்படுகிறான். அதை நினச்சிப்பான்னு சொல்லிட்டாரு, விட்டுடலாம்ல. அதோடு நிற்காம இன்னொன்று சொல்கிறான். சரி ஆண்டவரே, சரி நல்லது தான், எனக்கு பூமியில் எத்தனை பேர் இருக்கிறானுங்க? 5 பேர் இருக்கிறானுங்க, 5 அண்ணமாக இருக்கிறானுங்க. அவங்களும் எங்கே வரக்கூடாதான்? பாதாளத்தில் போன பிற்பாடு தன் சகோதரரை குறித்த கரிசனை வந்தது. பாடு வரும்போது தான் நமக்கு பிரச்சனை. அப்போ தான் ஒரு கரிசனை, ஐயோ இந்த வேதனையுள்ள இடத்துக்கு என் அண்ணன் வரக்கூடாது, வேதனையுள்ள இடத்துக்கு என் அண்ணன் அக்கா வரக்கூடாது, என் தங்கச்சி வரக்கூடாது, வேதனையுள்ள இடத்துக்கு என் மகன் வரக்கூடாது, மருமக வரக்கூடாது, வேதனையுள்ள இடத்துக்கு என்னுடைய மாமனார் வரக்கூடாது, மாமியார் வரக்கூடாது, அவங்க இந்துவாக இருக்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு ஆகணும். தயவு செய்து பாதாளத்தில் போன பிற்பாடு தான் அவனுக்கு ஒரு அக்கறை வந்துச்சான். என் சகோதரர் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வரக்கூடாது, தயவுசெய்து என்ன பண்ணுங்க,
இவர் சுவிசேஷம் சொல்கிறார். இப்போ என்னவா? சாட்சியாக அறிவிக்கணுமா? என்னவா? என்ன அழகாக சுவிசேஷம் சொல்கிறான் பாரு. ஆபிரகாமுக்கே சொல்கிறாரு, சாட்சியாக இவர் போய் சாட்சியாக சொல்லணுமா. யார் சொல்கிறாரு? இவரே பணக்காரன் சொல்கிறாரு. சாட்சியாக யார் போய் சாட்சியாக சொல்லணுமா? இவன் போய் சொல்லணுமா. ஆனால் இவன் வேதனையாக அனுபவிச்சுக்கணுமா. அப்போவாவது என்னை தயவுசெய்து கொஞ்சம் அனுப்புங்க கீழே, நான் போய் சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னு அவன் கேட்காம யாரை போய் அனுப்ப சொல்கிறான்? லாசருவை அனுப்ப சொல்கிறான். இவன் போனால் கொஞ்சம் பயப்படுவாங்க, எல்லாம் மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு இந்த பணக்காரன் சொன்னால், அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்லிவிட்டான்னா, அதற்கு ஆபிரகாம் என்னம்மா அவங்களுக்கு யார் இருக்கிறாங்கப்பா? கிளாரன்ஸ் பாஸ்டர் இருக்கிறாரு, மணிமைக்கேல் பாஸ்டர் இருக்கிறாரு, அப்புறம் தாஸ் பாஸ்டர் இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் இருக்கிறாரு, அந்த அப்போஸ்தலர் இருக்கிறாரு, இயேசு விடுவிக்கிறார் இருக்குது, இயேசு அழைக்கிறார் இருக்குது, இயேசு சந்திக்கிறார் இருக்குது, இயேசு அப்பம் இருக்குது, எல்லாம் இருக்குதுப்பா. அப்போ யாருக்கு தான் செவி கொடுக்கணும்? பூமியில் இருக்கிற ஊழியக்காருக்கு செவி கொடுக்கணும். அதனால் தாங்க அடிச்சுக்கிறோம் நாங்கள். ஏன்னா நான் மட்டும் பரலோகம் பரதீசுக்கு போயிடணும் ஆசை இருக்குது. ஆனால் கூடவே என்னோடு கூடுகிற கூட்டத்துக்கு நான் பதில் சொல்லணும். ஏன் இங்கே கூடுற கூட்டத்தையே நான் கொண்டு போகணும். எனக்கு நான் சிஎஸ்ஐ விட்டு நான் வெளியே வரும்போது, ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். அவர் சொன்னார், எனக்குன்னு ஒரு பரிசுத்த மணவாட்டி சபையை நீ உருவாக்கணும், மணவாட்டிகளை உருவாக்கி எங்கள் சமூகத்தில் கொண்டு வரணும். அதுக்கு தான் உன்னை நான் பிரிச்சுன்னு வந்திருக்கிறேன். இல்லைனா சிஎஸ்ஐயில் ஏதோ பிரசங்கம் பண்ண போயினேறான்னு சொல்லியிருப்பேன். இல்லை, அதுக்கு தான் சபையை உருவாக்கு. ஏலிம் பெந்தேகோஸ்தே சபை உருவாக்கு. ஏலிம்ன்ற வார்த்தையும் கொடுத்தார். இந்த சபைக்கு இந்த பேர் தானே வைக்கணும். இந்த சபையில் தான் கசந்து போனவங்க, வறட்சி ஆனவங்க, அங்கலாச்சவங்க, அழுதவங்க, புலம்பனவங்க, பாழ் வந்தவங்க, நசுக்கப்பட்டவங்க, உடைக்கப்பட்டவங்க, அனாதைங்க எல்லாரும் இந்த ஏலிமில். அங்கே தான் என்ன இருக்குது? ஏலிமில் 12 நீரூற்றும் 70 பேரிச்ச மரம் இருக்குது. பழம் சூப்பர். அங்கே பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடு. ஏலியம் என்று சொன்னாவே இந்த ஏலியமுக்குள்ளே வந்தவங்க சமாதானம் அடைஞ்சிருக்கிறாங்க, விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவமானம் போச்சு, அங்கலாய்ப்பு போச்சு, வியாதி போச்சு, வறுமை போச்சு, தடுக்கப்பட்ட கர்ப்பப்பை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சொன்னானா அவன் போய் சாட்சியாக சொல்லுங்கோ, அவங்க இங்கே வரமாட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாரா, அங்கே யார் இருக்கிறாரு? பிஷப் இருக்கிறார். போப்பா, நான் யார் இருக்கிறாரு? அடே பிஷப் எங்கள் தாத்தா தான், நான் பார்த்துக்கிறேன்றியா? இல்லை, ஆமாம், அவங்க வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டால் போதும்ப்பா. அவங்ககிட்டே ரட்சிக்கப்படலன்னா இங்கிருந்து ஒருத்தன் போய் சொன்னால் கூட என்ன பண்ண மாட்டான். பரிதாபமா அந்த பணக்காரன் இன்னும் கூட இருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏசப்பா எப்போ சொன்னாரோ 2024 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்னார் இல்லை, இன்னும் கூட அவங்க அங்கே தான் இருப்பான். அந்த பணக்காரன் இன்னும் கூட உலகம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவர் தூக்கி எங்கே போட்டுருவார்? இப்போ இங்கே பாதாளத்துக்கு இருக்கிறவங்களே எங்கே தூக்கி போடுவார்? இப்போ நரகம். பரதேசில் இருக்கிறவங்கள எங்கே தூக்கி போடுவார்? பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே. பரதேசில் இருக்கிறவங்கள தூக்கி எங்கே போட்டுருவார்? ஆமாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அதில் போட்டுருவார். இந்த பாதாளத்தில் வேதனை பண்ணுங்கிறானே, இவனை தூக்கி எங்கே போடுவார்? நித்திய நரகம், 2ஆம் மரணம். அதுக்கு பேர் என்ன? 2வது சாவு. அவ்வளோதான். இதுதாங்க, ஒரு மனுஷன் மரிச்சா 2 இடம் உண்டு. இன்றைக்கி தீர்மானம் பண்ணிக்க. உன்னுடைய பிரச்சனை நிறையா தான் இருக்கும்.
ஆனால் மனம் திரும்பி ஒருவேளை இது வரைக்கும் நீ ஓடிக்கொண்டிருந்த ஓட்டத்தில் கூட தடையாயிட்டுருக்கும், ஜபமெல்லாம் கூட தடையாயிட்டுருக்கும், உன்னுடைய பரிசுத்தம் கூட சீர்குலைந்து போயிருக்கும், ஆண்டுக்காக ஓடின ஓட்டம் நின்று போயிருக்கும், ஆண்டுக்காக கொடுத்த ஒரு நாள் கொடுத்து பார்த்தியா, அதனால் கர்த்தர் தூக்கி தூக்கி விட்டார். இப்போ கொடுக்குறதெல்லாம் கூட நிறுத்திட்டு இருப்பேன். மறுபடியும் துவங்கிக்க, மறுபடியும் தேவ சமூகத்தில் வந்துரு. நிச்சயம் மரணம் இருக்குது, சாவு இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நான் மரித்தேன், நான் எங்கே போவேன்? ஒருவேளை எனக்கு கிட்னி சரியில்லாமல் போகலாம், பரவாயில்லை. நான் மரித்தேன்னா அங்கே புது கிட்னி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இன்றைக்கி ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு தந்துட்டார். எச்சரிப்பாக இருக்கணும். நாம் கூடுமானா எவ்வளோ நன்மை செய்யணும்னு செய்யுங்க. நன்மை செய்யணும் ஆசை வந்துச்சா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது அதை செய்யாவிட்டால் அது பாவமா? நன்மை செய்யணும்னு தெரிஞ்சிருக்கிற. காலையில் அற்புதராஜ்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயோ அந்த அக்காவுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், திடீர்னு மறிச்சிட்டாங்களே. எவ்வளோ பெரிய அங்கலாய் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ஏகாம்பரையா கூட சொல்லியிருக்காரு, 30 வயதான அம்மா அவங்களுக்கு வாரந்தோறும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். திடீர்னு அவங்க மறிச்சிட்டாங்க பாருங்க. காலையில் அதான் சொன்னேன். அதனால் தயவுசெய்து உங்களை அன்பாக நான் கேட்குறேன், இந்த காலங்களில் எவ்வளோ ஆண்டருக்காக நிற்க முடியுமோ நில்லு, ஆண்டருக்காக கொடுக்க முடியுமோ கொடு, ஆண்டுடைய ஊழியத்தை எவ்வளோ செய்யணுமோ செய். ஆண்டருக்காக ஓடுற ஓட்டம் நிறுத்தாத, ஜெபத்தை நிறுத்தாத, பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கணும். போதும், இந்த பரிசுத்தம் போதும் நினைக்காத, இன்னும் பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் ஆகிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகுங்க. இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பண்ணுறவங்க வைராக்கியமாக நில்லுங்க, இயேசுவுக்காக நில்லுங்க, அவருடைய ஆலயத்துக்காக நில்லுங்க, அவருடைய ஊழியத்துக்காக நில்லுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க. இதுதான் பரதேசு நிச்சயிக்கப்படும். இல்லை, வாசலில் இருக்கிற ஒரு ஏழைய நாக்கில் கூட தண்ணி இல்லை, தண்ணியே கொடுக்காதவனுக்கு எனக்கு தண்ணி ஊற்றுன்னு கேட்டால் எப்படி கிடைக்கும்? இந்த பூமியில் நீ நன்மை செய்யலைன்னா பரலோகத்தில் உனக்கு நன்மை இல்லை. எல்லாம் விளங்கிக்க. இந்த பூமியில் எவ்வளோ நீ வச்சிருக்கிற, எவ்வளோ பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, கஷ்டப்படுறாங்களா கேட்டு கொடு. இந்த சபையில் ஒரு சிலர் எழும்பி யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, யாரெல்லாம் கடங்கார் சொல்லுங்கள், எங்களுக்கு வட்டி வேணாம், நான் கொடுக்குறேன். அந்த உங்கள் கடத்தை அடைச்சிட்டு ஆலயத்தில் சந்தோஷமாக ஆராதிங்க, சொல்லுங்க, கொடுத்து உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு துணி கொடுங்க. அவங்க வியாதியாக இருந்தால் அவங்க போய் விசாரிங்க, அவங்கள விசாரிங்க. அதை தான் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தேன், நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன் எனக்கு துணி கொடுத்தீங்க, நான் ஜெயிலில் இருந்தேன் என்னை வந்து பார்க்க வந்தீங்க. நாங்கள் எப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் பார்த்தோம்? இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ யாருக்கு செஞ்சீங்க? கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சமயம் ஒரு தோட்டக்காரன், கவனிங்க, அந்த தோட்டக்காரன், ஏசப்பா நீங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் வீட்டுக்கு வரணும் ஏசப்பா, நான் காத்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணிட்டு காத்திருந்தானான். ஆண்டவரும் வரேன்னு சொல்லிட்டாரான். நான் வரேன்ப்பா, உன் வீட்டுக்கு வரேன். சகைக்கிட்ட சொன்ன மாதிரி இன்றைக்கு உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன்னு சொன்னது போல் அந்த தோட்டக்காரனுக்கு சொல்லிட்டாரான். இவன் எதிர்பார்த்துன்னு உட்காந்து நல்லா சாப்பாடு கமன்னு
சமைச்சு வச்சு பார்த்துனுக்குறான். அந்த நேரம் பார்த்து ஒரு வயசான ஒரு துணி இல்லாமல் சாப்பாடு தண்ணியாக கொஞ்சம் தண்ணி கொடுப்பியாப்பா அப்படின்னு வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு சமைச்சு வச்சுருந்தானே அதில் கொஞ்சம் எடுத்து தண்ணி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அவர் சாப்பிட்டு வாழ்த்திட்டு போனாராம் அந்த வயசானவர். என்ன ஆண்டவரே, இன்னும் நீங்கள் வரல, இந்த ஒரு நாள் போயிடுச்சே, நான் எவ்வளோ சமைச்சு வச்சுருக்கிறேன், நீங்கள் வரலையா ஆண்டவரே? 2வது நாள் ஒரு அம்மா ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு பால் இல்லாமல் துடிக்குது அந்த குழந்தை. இந்த அம்மாவுக்கு பாலும் வரல. அதனால் ரொம்ப வேதனைப்பட்டு அந்த வழியாக வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே நுழைச்ச அந்த அம்மா, ஐயா குழந்தைக்கு பால் இல்லையா, தயவுசெய்து ஏதாவது கொடுங்க ஐயா என்று சொல்லி அந்த தோட்டக்காரனை கேட்டபோது அந்த தோட்டக்காரன் ஏசப்பாவுக்கு சமைச்சு வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அதை எடுத்து, அம்மா குழந்தை முதல்ல பாருமா, குழந்தை அழக்கூடாது, நீ நல்லா இரு அப்படி சொல்லி அதை எடுத்து அந்த அம்மாவுக்கு குழந்தைக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்திட்டு போச்சான். கடைசியாக 3வது நாள், என்னாண்டவரே 2 நாள் போச்சு, நான் சமைச்சு காத்துனுக்கிறேனே, ஏன்பா வரமாட்டேன்றீங்க, என்னப்பா என்கிட்ட எதனா தப்பு இருக்கா, எதனா குறை இருக்குதா, என்கிட்ட எதனா குறை இருக்குதா, நீங்கள் வரக்கூடாதுபடிக்கு என் வீடு எதனா சாபமாக இருக்குதா, என்ன ஆண்டவரே சொல்லுங்கள். கடைசியாக ஒரு வியாதியஸ்தம் வந்தானா, மூச்சு வாங்க, அந்த மாதிரி மூச்சு வாங்கின்னு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி நிற்கக்கூட முடியல, அப்படியே உட்காந்துக்கிறானா. அந்த மந்திரி பாரு சாஞ்சின்னு தூங்கினுக்கிறார் பாரு. என்ன பண்ணுவேன், சாவு வந்துக்கிட்டு இருக்குது, மரணம் வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்க. அப்போது இந்த தோட்டக்காரன், ஏன்பா என்னப்பா உனக்கு மூச்சு விட முடியலையா, சாப்பிட்டு சில நாள் ஆகிப்போச்சு, உடம்புல தெம்பு இல்லை, பலம் இல்லை, அப்படியாப்பா அப்படின்னு இருக்கிற சாப்பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்து அவனை ஹாஸ்பிட்டலையும் கொண்டு சேர்த்துட்டு வந்தானா. வந்துட்டு சாயங்காலம் நைட்டு ஆண்டர்கிட்ட பேசினானா, என்ன ஆண்டவரே நீங்கள் வரவே இல்லை, நான் வந்துட்டேனே, நான் வந்தனே, எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியே, நான் வந்தனே, என்னை விசாரிச்சியே, நான் வந்தனே, என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தியே, அப்படியா, நீங்கள் எப்போ வந்தீங்க? 3 நாள் வந்தது நான் தான்டா, 3 நாள் நான் வந்தது நான் தான், எனக்கு தான் நீ செஞ்ச. ஆகினாலே அந்த தோட்டக்காரன் இதை கேட்ட உடனே, அப்பா நான் செஞ்சு வச்சதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, போதும்ப்பா, பெரிய சந்தோஷம் அவனுக்கு, ஏசப்பா என் வீட்டுக்கு வந்தார், வேஷத்தில் வந்தார் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினானா. ஆமென். சில நேரத்தில் நாம் சிலருக்கு உதவி செய்யும்போது இயேசுவுக்கே நம்ம செய்கிறோம். கவனிங்கம்மா, நான் எவ்வளோ பெயினோடு சொல்லுங்கிறேன், குழந்தைங்கள விட்டுருங்க, அவங்க என்னென்னா பண்ணின்னு போட்டோம். கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணும்போது பாருங்கள், டைவர்ட் ஆகிடுச்சேன்னா நான் பிரசங்கம் பண்ண முடியாது. தயவு பண்ணி ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு பாருங்கள். உனக்காக செஞ்சிக்க, உன் வீட்டுக்காக செஞ்சிக்க, உன் மனைவிக்காக செஞ்சிக்க, பிள்ளைக்காக செஞ்சிக்க, முதல்ல ஆண்டவருக்காக செய்யணும். ஃபர்ஸ்ட் ஜீசஸ், ஃபர்ஸ்ட் அவருடைய பிரசன்னம், ஃபர்ஸ்ட் அவருடைய சமூகம், ஃபர்ஸ்ட் அவர் தான். 2வது அவர்கிட்ட வந்துட்டேன்னா, அவர் முதலிடம் கொடுத்தானா உன்னை முதல்ல வைப்பார், உன் குடும்பத்தை முதலிடம் வைப்பார், முதல்ல உன்னை பணக்காரன் ஆக்குவார், முதல்ல உன்னை சீமான ஆக்குவார், முதல்ல உன்னை பெரிய ஆள் ஆக்குவார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே தலை குனிலாமா? அப்படியே தலை குனிஞ்சு, இன்னைக்கு மரணம் வந்தா பயமாக இருக்குப்பா, பரதீசா பாதாளமா, குழம்பி போயிட்டேன்ப்பா, புரியலப்பா எனக்கு, பணக்காரன் லாசரு, இந்த செய்தி என்னை கொஞ்ச நேரம் உலுக்கிடுச்சு,
பூமியில தான் நான் பாடுகள் அனுபவித்த பிற்பாடு பாதாளத்திலும் போய் நான் பாடு அனுபவிக்கணுமா? இல்லை 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 இல்லை. பூமியிலே இயேசுவுக்காக நான் பாடு அனுபவிச்சா பரவாயில்லை. இயேசுவுக்காக நிந்திக்கப்பட்ட பரவாயில்லை. இயேசுவுக்காக அடி வாங்கினா பரவாயில்லை. இயேசுவுக்காக எல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை. இயேசுவுக்காக நான் நஷ்டமானாலும் பரவாயில்லை. பரலோகத்தில் எனக்கு லாபம் உண்டு. பரலோகத்தில் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டு. பரலோகத்தில் தேறுதல் உண்டு. பரலோகத்தில் ஆறுதல் உண்டு. பரலோகத்தில் என் தேவனோடு கூட இருப்பேன். தீர்மானம் பண்ணிக்க. ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து மடிவேன். இயேசுவுக்காக நான் மடிவேன். எனக்காக நான் மடிய போகிறதில்லை. என் குடும்பத்துக்காக நான் மடிய போகிறதில்லை. என் பிள்ளைக்காகவோ மனைவிக்காகவோ மடிய போகிறதில்லை. இயேசுவுக்காக நான் மடிய விரும்புகிறேன். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி என்னை அழைச்ச அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கலாமா? கண்ணம்மாக்கா மறிச்சிட்டாங்க. நிறைய பாடு அனுபவிச்சவங்க, வியாதி அனுபவிச்சவங்க, பரதீசில் இளைப்பாரிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு இல்லாமல் மறிக்கிறவங்கெல்லாம் பாதாளத்தில் வேதனைப்படுறாங்களாம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் அவங்க சொந்த பந்தமெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணிக்க. வேதனை உள்ள இடத்துக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. வேதனை உள்ளதான் பாதாளத்துக்கு என் அப்பா அம்மா வரக்கூடாது, என் மாமனார் மாமியார் வரக்கூடாது, என் பிள்ளைங்க வரக்கூடாது. தயவு பண்ணுங்க ஆண்டவரே. கெஞ்சலாமா? கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, பூமியில் நான் இருக்கிற வரைக்கும் உமக்காக நிற்பேன், வைராக்கியமாக நிற்பேன், எதையும் செய்வேன் ஆண்டவரே. நன்றி சார். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பேசினே பரதீசா பாதாளமா இன்றைக்கி தீர்மானிச்சிட்டோம்ப்பா. எங்களுக்கு பரதீசு தான் வேணும்ப்பா. பரதீசு தான் எங்களுக்கு வேணும். பாதாளம் வேணாப்பா. எங்களுக்கு பாதாளத்துக்கு நாங்கள் போகக்கூடாதப்பா. பாதாளம் வேணாப்பா. அது வேதனைப்படுற இடம், அழுகையும் பற்கடிப்பு நிறைஞ்ச இடம், அங்கே புழு உள்ள இடம், அங்கே அக்னியும் கந்தகமும் எரிகிற இடம், அங்கே வேதனை. தகப்பனே, பரதேசுக்குள்ளே நாங்கள் எடுக்கப்பட தேவதூதர்கள் வந்து நாங்கள் மரிக்கும் போது எங்கள் ஆத்துமாவை கொண்டு போக உதவி செய்யும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே கொடுக்கிறோம். எல்லா துதி கனமையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாட்டு